அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைய உழைப்பாளர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும் என்னை வரவேற்ற மரியாதைக்குரிய கிண்டிசார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சுதா மேடம் அவர்களுக்கும் ராமலிங்கம் சார் அவர்களுக்கும் பாலசுவாமி டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வீட்டிருக்கிற அருமை நண்பர் அவர்களுக்கும் வந்திருக்க சமூக செயற்பாட்டாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை குழந்தைகளை நீங்களாம் கொடுத்து வைத்தவர்கள், நீங்களாம் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு எல்லாம் கை நூற்றி விடுவதற்கு இவ்வளவு மக்கள் இவங்க ஆதரவாளர் அண்ணன் அக்காக்கள் இருக்கிறார்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவங்க நல்ல நெஞ்சார்ந்த நன்றியை நீங்கள் நல்ல கைதறி சொல்லி நல்ல விளக்கமா இங்க வந்திருக்கிற எல்லாரும் சிறப்பு விருந்தினர் எல்லாரும் மிகச்சிறந்த ஆளுமைகள். மரியாதை மாண்புமிகு அவர்கள் மிகப்பெரிய புகழ்பெற்ற பல்வேறு விதமான வரலாற்று சிறப்பு திருமணி வழங்கியவர். பல்வேறு விதமான குழந்தை மைய, குழந்தை நேய, குழந்தை நலனின் அக்கறை கொண்ட பல்வேறு வழக்கு தீர்ப்புகளை வழங்கியவர். சுதாமணத்து பியூசிஎல் போன்ற தேசிய அமைப்புகள் மாதிரி பல்வேறு களங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற உலகளவில் மனிதர்களுக்கான களங்களை கொண்டிருக்கிற அனைவருக்கும் கைது காரணம் வாயில் மறுக்கப்பட்டவர் எங்கிருந்தாலும் நாம் கை தூக்கி விட வேண்டியது ஒரு மனிதத்தின் கடமை. நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவு சக்தியாக இருப்பதற்கு மிக மிக அவசியமான சூழல். இன்னைக்கு மிகவும் அவசியமான விஷயம். உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போர் நீங்கள் குழந்தைகள் தான். எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் குழந்தை முடிவை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மீறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி திறப்பதற்கு குழந்தைகள் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் யாரும் இல்லை, யார் கைது சொல்வார்கள்? நம் குழந்தைகளை நாம் கொடுக்கிறார்கள், யார் கொடுக்கிறார்கள் என்பதற்கு தான் அணுக முடியாதவர்களை அணுக முடியும் என்ற அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கி அமைப்பு நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமை குழந்தைகளே, அருமை கல்வி நேரம் முடிக்கும் சொன்னா என்ன சொன்னாங்க? நாம் கல்வியால் நம்மை தூக்கிவிடும். அருமை குழந்தைகளை நாம் அனைவரும் பள்ளிக்குள் இருந்து கொண்டால், பள்ளியில் நாம் தொடர்பு விட்டால் நம் குழந்தை பருவம் போற்றி பாதுகாக்கப்படும். வாழ்க்கையில் திருப்பி கிடைக்க முடியாத பருவம் குழந்தை பருவம். எத்தனாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களை போல் நான் விளையாட முடியாது. உங்கள் வயதில், உங்க ஒத்த வயதில் ஆடிய கொண்டாடிய அத்தனை என்னால் விளையாட முடியாது. வாழ்க்கையில் திருப்பி கிடைக்க முடியாத பருவத்தை குழந்தையை அந்த மீறி குழந்தையை பாதுகாப்பதற்காகத்தான் குழந்தை சிதைக்கப்பட்டால் நிகழ்காலம் சிதைக்கப்படுகிறது, எதிர்காலம் சிதைக்கப்படுகிறது. குழந்தைகள் எப்போது எல்லாரும் எதிர்காலம் இருப்பார்கள். நாளை ராஜாக்கள் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். குழந்தைகள் நிகழ்காலம் உங்களுக்கு கல்வி தான் முக்கியம். யாரெல்லாம் எந்த குழந்தை வகுப்பறைக்கு வெளியே தள்ளப்படுகிறதோ, நான் டிராப் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், எங்கே வெளியே தள்ளப்படுகிறதோ அந்த குழந்தை தான் குழந்தை உழைப்பாளராக, அந்த குழந்தை நான் குழந்தை திருமணத்தில் தள்ளப்படுகிறது, அந்த குழந்தை நான் போராட்டத்துக்கு வழங்குகிறது, அந்த குழந்தை நான் கடத்தலுக்கு கொடுக்கிறது, அந்த குழந்தை நான் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிறது. ஏன்னா அருமை கல்வி கலைகளே, 200க்கும் மேற்பட்ட குழந்தை திருமணத்தை நிறுத்தியவர், 200க்கும் மேற்பட்ட இளம் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு மீட்ட அந்த அனுமதி எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய தண்ணீர் வரும். இந்த முயற்சி என்பது நடத்த எல்லாரும் வருவார்கள், போஸ்ட்மார்ட்டம் எல்லாரும் வருவார்கள், ஆதரவு பெறுவதற்கு எல்லாரும் வருவார்கள். அது நடந்து அந்த குழந்தையை மீட்கிறார், திரும்ப குழந்தைகளை கொடுத்தார்கள். குழந்தை பருவத்தை இந்த போல நிகழ்வுகளில் ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக வளர்த்தெடுப்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். மனித உரிமை கல்வியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான குழந்தையை மனதில் 10-12 வயதில் மனித உரிமை என்ற சொல்லாடலை கிடைத்தது தீர்ப்புவார். இந்தியாவிலே முதலாக ரீகாலிடேஷன் சென்டர் ஃபார் டார்ச்சர் விக்டிம்ஸ், நம்ம சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவு மையம் நடத்த ஒரே மையம் தீர்ப்புவார். ஏன்னா வழி உள்ளவர்கள் தான், வேதனை அடைந்தவர்கள் தான், வேதனை அடைந்தவர்கள் வழி வேதனை தரும். நீங்கள் போய் பேசி வைக்கிறது, நீங்கள் மாற்றத்தை உருவாக்குவார்கள். நீங்கள் மாறாது என்ற ஒரு சொல்லைக்காக எல்லாம் மாறும். அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு முன்முயற்சிகளை ஏற்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை தாக்கம் நீங்கள் எடுத்துக்காட்டுதாக இருக்கும். யாராவது ஏதாவது கேட்டால் யாரையும் தெரியாது சொல்லாதீங்க, தெரியாது சொல்லாதீங்க, தெரியாது சொல்லவே கூடாது. கற்றுக்கொள்ளவில்லை என்னவாக சொல்லணும்? என்ன சொல்லணும்? உனக்கு தெரியும், தெரியுமா தெரியுமா சொல்லுவீங்களா?
கற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தை கற்றுக்கொள்கிற ஒரே இனம் நம்ம தான். நாளைக்கு ஆடு மாடு போய் அண்ணனால சீனம் சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது. உலகத்தை கற்றுக்கொள்கிற ஒரே இனம் மனுஷனம். நீங்க முதல் பாசிட்டிவிட்டி. எனக்கு யாராவது ஒரு பிரெஞ்சு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கன்னடம் தெரியுமா தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கற்றுக்கொள்ள வாய்ப்பு வசதி கொடுங்க. எனக்கு வாய்ப்பு வசதி உருவாக்கி கொடுங்க. நாங்கள் கைவிட்டு வேலை வருகிறோம். இரண்டாவது விஷயம், அருமை தந்தைகளை தொடர்ந்து வாசி, புத்தகங்களை வாசியுங்கள். வாசிப்பு உங்களை யோசிப்பை தரும், யோசிப்பு மாற்றத்தை தரும். மூணாவது விஷயம், எதற்கெடுத்தாலும் ஏன் கேளுங்க. ஏன் ஏன் இப்படி இருக்கு? எங்க குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? என்னுடைய குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? தயவுக்கு அந்த ஏங்கிற கேள்விதான் மாற்றத்தை கொடுக்கும். நம்ம எல்லாம் நடந்துதான் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு பண்ணி நடந்துதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம லைஃப்ல போயிட்டு இருக்கிறோம். எப்படி நாம நடந்து போகும்போது ஏன் ஒரு கேள்வி கேட்டோம்? ஏன் கேட்டோம்? உடனே சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். மாடை கட்ட போனோம், அதோட விட்டோமா? ஏன் இதோட வேகமா போக முடியல? உடனே தீவண்டி கண்டுபிடிச்சோம். ஏன் இதோட வேகமா போக முடியல? நம்மளுடைய நீராவி கண்டுபிடிச்சோம். ஏன் இதோட வேகமா போக முடியல? மகிழ்ச்சி கண்டுபிடிச்சோம், தீவிரத்தை கண்டுபிடிச்சோம், வானூர்தி கண்டுபிடிச்சோம். ஏன் என்கிற கேள்விதான் வளர்ச்சி கொடுக்கும். நான் ஏன் சொல்லிக்கிறேன்? என்னுடைய குடும்பம் ஏன் இருக்கு? நான் ஏன் தலையில் உட்கார்ந்து அம்பேத்கர் நினைத்தார், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்? ஏன் என்னுடைய சமூகம் ஒரு இழிநிலை சமூகமாக இருக்கு? ஏன் இப்படி நம்முடைய தந்தை பெரியார் நினைத்தார் மாற்றம் இருந்தது? தம்பி தந்தையில எது சொன்னாலும், யார் சொன்னாலும் ஏன் ஒரு கேள்வி இல்லை. நான் ஏன் அறிவியல் படிக்கிறேன்? நான் ஏன் வரலாறு படிக்கிறேன்? வரலாறு படிப்பதற்காக படிங்க. வாய்ப்பு எல்லாருக்கும் வராது. நீங்கள் மாறாத என்று சொல்லித்தர எல்லாம் மாறும். நம்முடைய பிறப்பு நம்முடைய கையில் இல்லை. நம்முடைய பிறப்பு நம்முடைய கையில் இல்லை. அது அப்பா அம்மா கையில போயிடுச்சு. அது சாதாரண சம்பவம். இறப்பு நம்முடைய கையில் இருக்கிறோம். என்னதான் சாக முடியும்? நான் என்னோட அம்மா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. அப்பா இல்ல. நான் பிறக்கும் போது, நான் சாகும் போது அப்படியே செத்தா இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான நாய் பள்ளி பிறகு கொண்டிருக்கிறது. அது இல்ல. நான் சாகும் போது ஒரு ஐஏஎஸ், நான் சாகும் போது கலெக்டர், நான் சாகும் போது ஒரு ஆபீசர் என்றால் உங்கள் தலைமுறை மாறும். நேற்று வரை அந்த வீட்டு வேலை சிரமமாக இருக்கும். நீங்கள் ஒரு பேங்கில் வேலை செய்தால் பேங்க் ஆபீசராக மாறும். இந்த தலைமுறை மாறுவதற்கான அந்த பயிற்சி வகுப்புகள், தலைமுறை மாறுவதற்கான வகுப்புகள் எடுப்பதற்காக வகுப்புகள் எடுத்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நெறிப்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.